தமிழ்நாடோட 11வது சட்டமன்ற தொகுதி ஆர்கே நகர். இங்க கண்டெஸ்ட் பண்ண எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸா தான் இருக்காங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் அவைத் தலைவர் மதுசூதன் அவர்கள், இப்படி எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸா இங்க இருக்கிற தொகுதி. அண்ட் இங்க 1977ல இருந்து 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதுல டிஎம்கே 3 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, ஏடிஎம்கே 7 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் 2 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் 2017ல டிடிவி தினகரன் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா வின் பண்ணிருக்காரு. ஆர்கே நகர்ல ஓட்டர்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் ஓட்டர்ஸ் 2,50,930 அண்ட் ஆஃப்டர் எஸ்ஐஆர் ரிவிஷன் பாத்தீங்கன்னா டெலிகேட் என்ட்ரிஸ் மட்டுமே 92,574 அண்ட் ஃபைனல் ஓட்டர்ஸ் இப்போ 1,78,536. இப்போ டிஎம்கேல ஜான் எபினேசர் கரண்ட் எம்எல்ஏவா இருக்காரு. அனைத்து சமூகத்தினர் வசிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் மோஸ்டா மீனவர்கள் மற்றும் ஆதி திராவிடர்கள் இங்க அதிகமா வசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய கூலி தொழிலாளர் வசிக்கக்கூடிய இடமாவும் ஆர்கே நகர் தான் இருக்கு. அண்ட் நம்ம சவுத் போஸ்ட் சேனல் சர்வே எடுத்தோம். அதுல 60% வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி டிஎம்கேக்கு இருக்கு அப்படின்றது சர்வேல வந்திருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன சார்? ஓகே, ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில நீங்க 40% சொல்லியிருக்கீங்க, டிஎம்கே 60% சொல்லியிருக்கீங்க. ஓகே, அது உங்க சர்வேல இருக்கு. ஆனா ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி தான் பிஃபோர் எலெக்ஷன்ல 7 டைம்ஸ் ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான தொகுதி. ஸோ ஆர்கே நகரை பொறுத்தவரை ஏடிஎம்கே இப்போ இல்லை, முன்னாள் அவைத்தலைவர் மதுசூதன் அவர்கள் காலத்திலிருந்து ஏடிஎம்கே வட சென்னையின் முகமாக இருந்தவர் அவர். அதனால ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டர். இப்போ எப்பவுமே அதுக்காக 30 to 35% ஸ்ட்ராங் ஹோல்டர். இப்போ கரண்டா இருக்கிற மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தான் மீண்டும் டிக்கெட் வாங்குறது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுனால தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டிஎம்கே சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல எம்எல்ஏ இருக்க ஜே எபினேசர் அவர்கள் கட்சியிடம் சரி பொதுமக்களிடம் சரி கரெக்டான ஒரு நல்ல நேம் இல்லாதனால அகைன் அவர்கள் வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் அவர்கள் திரு உதயநிதி அவர்கள் மூலியமா நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பதால் அவர்களுக்கு கிடைக்காத அதிக சான்ஸ் இருக்கு. திமுக வட்டாரங்கள் சொல்ற மாதிரி மீண்டும் சேகர் பாபு ஆர்கே நகர்ல பண்ணார்னா டஃபா இருக்கும் அந்த டைம். டிவிகே பொறுத்தவரை பேஸ் வேல்யூவில் கேண்டிடேட்டும் இல்லை. மாவட்ட செயலாளர் வேலூர் இருக்காரு, அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ் மிகவும் குறைவு தான். ஆர்கே நகர் தொகுதி பொறுத்தவரை 2 முனை போட்டி தான். ஒன்னு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. 2 முனை போட்டியா தான் இருக்கும். ஏடிஎம்கே சொல்ற மாதிரி RS ராஜேஷ் தான் அவர் கலெக்ட் பண்ணி ஆரம்பிச்சு விட்டாரு. டிஎம்கேல தான் இப்போ கன்ஃபார்ம் ஒன்னு ஜே எபினேசனா இல்ல வேற கேண்டிடேட்டா மீண்டும் சேகர் பாபு தொகுதிக்கு வருவாரா அப்படின்ற குழப்பம் மட்டும் நிலவுகிறது. இதனால இரண்டுமே கணிசமான வாக்குகள் உள்ளவர் தான். ஆர்கே நகர்ல மீண்டும் சேகர் பாபு நின்னா சொன்ன மாதிரி 60% கன்ஃபார்ம் டிஎம்கே தான் வின் பண்ணும். அது எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் உங்களுக்கு சொல்ற மாதிரி 246 பூத் லெவலில் போறப்போ ஏடிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால இந்த டைம் ஏடிஎம்கே தான் மீண்டும் வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ டிஎம்கே வின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணணும். ஒன்னு சூஸ் ரைட் கேண்டிடேட், ரெண்டாவது ப்ராப்பரான கிரவுண்ட் ஒர்க், மூணாவது பணபலம். இந்த டைம் ஆர்கே நகர் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நிறைய பணம் செலவு ஆகும். இந்த 3 விஷயம் இருந்தா டிஎம்கே வின் பண்ண சான்ஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஏடிஎம்கே இந்த மாதிரி வின் பண்ணும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.